புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க ஹைதராபாத் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அல்லு அர்ஜுனுக்கு எதிரான வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் நேரில் ஆஜராகுமாறு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பிய நீதிமன்றம் 2 வருடங்களாக நீடிக்கும் வழக்கில் அடுத்தது என்ன? நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியானது. அந்த படத்தின் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் டிசம்பர் 4இல் நடைபெற்றது. அப்போது அல்லு அர்ஜுனை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் திரையரங்கில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அங்கு நடந்த தள்ளுமுழுவில் ரேவதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகன் ஸ்ரீதேஜா பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முன்னேற்பாடுகளின்றி திடீரென கூட்டம் கூடியதால் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு திரையரங்கு உரிமையாளர்கள், ஊழியர்கள், அல்லு அர்ஜுன், தயாரிப்பாளர் என மொத்தம் 23 பேர் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதில் நடிகர் அல்லு அர்ஜுன் அப்போது கைது செய்யப்பட்டு தெலுங்கானா நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய நிலையில் சிறையிலிருந்து ஒரே நாளில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய 19 பேருக்கு நாம்பல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி அவர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. அதில் 11வது குற்றவாளியாக அல்லு அர்ஜுன் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.